தாயின் தாறுமாறான தீர்ப்பு. கீதா ஒரு பரந்த பசுமை நிறைந்த கிராமத்தில் வாழ்ந்தாள். அவளுடைய அம்மா வாணி தன் பிள்ளைகள் இருவரையும் பெரிதும் நேசித்தாலும் சில நேரங்களில் அவர்கள் மீது சமமாக நடக்காமல் இருந்தார். கீதாவுக்கு ஒரு தம்பி ராகுல். ராகுல் எப்போதும் தாயின் மனப்பிடிப்பானவன். அவருக்கே சுவையான உணவுகளும் புதிய ஆடைகளும். ஆனால் கீதா தன்னுடைய தேவைகளை தனியாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒருநாள் கீதா தனக்குள் ஓயாமல் கேட்ட கேள்வியை நேராக அம்மாவிடம் கேட்க முடிவு செய்தாள். அம்மா, நான் உன் மகள்தான் இல்லைனா? ஏன் எப்போதும் ராகுலுக்கு மட்டும் அதிக கவனமும் அன்பும் தருற? வாணி சற்று திகைத்து, கீதா, ராகுல் இன்னும் சின்னவன்தான். அவனுக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக கவனம் தேவைப்படுது. நீ பெரியவளாக இருக்கிறாயே, உனக்கு ஏற்கனவே பல விஷயங்களை சமாளிக்க தெரியும் என்றார். அந்த பதில் கீதாவை கொஞ்சமும் சமாதானப்படுத்தவில்லை. அவள் சொன்னாள், அம்மா, அன்புக்கு வயசு அடிப்படையில்லை. நான் சின்ன வயசுல என்னை நீ சரியாக பார்த்துக்கிட்டா இப்போ என் மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்காது. நீ என் முயற்சிகளையும் பாராட்டணும், என் கனவுகளையும் ஆதரிக்கணும். அம்மா கீதாவின் வார்த்தைகளில் உண்மையே உணர்ந்தார். அன்றைய நாள் முதல் அவர் தன்னுடைய நடத்தை மாறி துவங்கினார். கீதாவுக்கு நேரம் ஒதுக்கி அவளது திறமைகளையும் கனவுகளையும் ஆதரிக்க முனைந்தார். கீதாவும் ராகுலும் சமமாய் அன்பை பெற ஆரம்பித்ததும் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தது.